மதுரை கோயிட் நகரம் கலாச்சார களஞ்சியம். மதுரை தென்னகத்தின் தலைசிறந்த நகரங்களில் ஒன்று. வரலாற்று பெருமை கொண்ட இந்நகரம் அதன் பிரம்மாண்டமான இந்து ஆலயங்கள், கண்கவர் இடங்கள் மற்றும் சுவைமிக்க உணவுகளுக்காக பெயர் பெற்றது. கோவில் நகரம் என்றே அழைக்கப்படும் மதுரை ஒரு காலத்தில் பாண்டிய மன்னர்களின் தலைநகராகவும் விளங்கியது. இங்குள்ள கோவில்களின் கட்டிடக்கலை, சிற்பங்கள் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் காண்போரை பிரமிக்க வைக்கின்றன. முக்கியமான கோவில்கள். மதுரை மற்றும் சுற்றுப்புறங்களில் மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையின் அடையாளமாக விளங்கும் இக்கோவில் பார்வதி தேவியின் அவதாரமான மீனாட்சிக்கும் சிவபெருமானின் அவதாரமான சுந்தரேஸ்வரருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. பிரம்மாண்ட கோபுரங்கள், நுணுக்கமான சிற்பங்கள், மண்டபங்கள் மற்றும் புனித குளங்களுடன் இது இந்தியாவின் மிக முக்கியமான சக்தி பீடங்களில் ஒன்றாகும். கூடல் அழகர் கோவில் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் அழகிய சிற்பங்கள், கலை வேலைப்பாடுகள் மற்றும் வரலாற்று சிறப்புடன் விளங்குகிறது. இங்குள்ள அனந்தசயன மூர்த்தி சிறப்பு பெற்றது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மலைக்கோவில் இயற்கை எழில் கொஞ்சம் அமைவிடத்தில் அமைந்துள்ளது. இது முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பழமுதிர் சோலை மதுரைக்கு அருகில் உள்ள அழகர் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த முருகன் கோவில் இயற்கை அழகுடனும் ஆன்மீக முக்கியத்துவத்துடனும் விளங்குகிறது. சோழவந்தான் ஜனக நாராயண பெருமாள் கோவில் மதுரைக்கு அருகில் உள்ள சோழவந்தானில் அமைந்துள்ள இக்கோவில் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இங்குள்ள சிற்பங்கள் மற்றும் கலை வேலைப்பாடுகள் கவனிக்கத்தக்கவை. திருமோகூர் காளமேக பெருமாள் கோவில் மதுரைக்கு அருகில் உள்ள திருமோகூரில் அமைந்துள்ள இக்கோவில் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இங்குள்ள மூலவர் மற்றும் உற்சவர் சிறப்பு பெற்றது. நரசிங்கம்பட்டி லட்சுமி நரசிம்மர் கோவில் மதுரைக்கு அருகில் உள்ள நரசிங்கம்பட்டியில் அமைந்துள்ள இக்கோவில் லட்சுமி நரசிம்மருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. மதுரை தெப்பக்குளம் வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் இது ஒரு பெரிய குளமாகும். இங்கு மாரியம்மன் கோவில் உள்ளது. தெப்ப திருவிழா இங்கு பிரசித்தி பெற்றது. ஐயப்பன் கோவில் மதுரையில் பல ஐயப்பன் கோவில்கள் உள்ளன. இவை கேரள கலாச்சாரத்தை நினைவூட்டுகின்றன. கள்ளழகர் கோவில் அழகர் மலை மதுரைக்கு அருகில் உள்ள அழகர் மலையில் அமைந்துள்ள இக்கோவில் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. சித்திரை திருவிழா இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. கவர்ச்சிகரமான இடங்கள். திருமலை நாயக்கர் மஹால் 17ஆம் நூற்றாண்டில் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட இந்த அரண்மனை இன்றளவும் கலைநயத்துடன் காட்சியளிக்கின்றது. இங்குள்ள தூண்கள் மற்றும் கட்டிடக்கலை சிறப்பம்சமாகும். காந்தி அருங்காட்சியகம் மகாத்மா காந்தியின் நினைவுகளை போற்றும் இந்த அருங்காட்சியகம் அவரது வாழ்க்கை மற்றும் தத்துவத்தை பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது. வைகை ஆறு மதுரையின் ஜீவநதியாக விளங்கும் வைகை ஆறு நகரத்தின் அழகுக்கு மேலும் மெருகூட்டுகிறது. ஆற்றின் கரையில் உள்ள படித்துறைகள் மக்களின் சந்திப்பு இடமாக விளங்குகின்றன. எனவே மதுரை உணவு சுவை மிகுந்ததாகவும் பாரம்பரிய மணத்துடன் விளங்குகிறது. பின்வரும் உணவுகளை நீங்கள் நிச்சயமாக ருசிக்க வேண்டும். புரோட்டா மதுரையின் பிரபலமான உணவுகளில் ஒன்றான புரோட்டா இங்கு தனித்துவமான சுவையுடன் கிடைக்கிறது. இங்குள்ள தோசை மிளகாய் மற்றும் மசாலாவுடன் சுவையாக இருக்கும். இட்லி மெதுவான இட்லியுடன் சாம்பார் மற்றும் சட்னி சேர்த்து சாப்பிடுவது ஒரு அருமையான அனுபவம். மல்லிகை இட்லி இங்கு பிரபலம். இனிப்பு மற்றும் கார பணியாரம் ரெண்டும் இங்கு பிரபலம். பிரியாணி மதுரை பிரியாணி தனித்துவமான மசாலாவுடன் சுவையாக இருக்கும். இனிப்புகள் மதுரை இனிப்புகள் குறிப்பாக ஹல்வா மற்றும் சீனி மிட்டாய் பிரபலம். மதுரை ஜிகர்தண்டா ஒரு குளிர்ச்சியான மற்றும் சுவையான தென்னிந்திய பானம், வெப்பத்தை தணிக்க ஏற்றது. முக்கியமாக பார்க்க வேண்டியவை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரங்கள் மற்றும் சிற்பங்கள், திருமலை நாயக்கர் மஹாலின் கட்டிடக்கலை, வைகை ஆற்றின் அழகு, மதுரையின் உள்ளூர் சந்தைகளில் உள்ள கலாச்சார நிறைவு, அழகர் மலை சித்திரை திருவிழா. மதுரை கோயில்கள், கலாச்சாரம் மற்றும் உணவு என அனைத்து விதமான அனுபவங்களையும் வழங்கும் ஒரு சிறந்த நகரம். தென்னகத்தின் பாரம்பரியத்தை உணர விரும்புபவர்களுக்கு மதுரை ஒரு சொர்க்கம்.